எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரோபோசங்கர் பேசுகிறேன். இந்தியாவோட எல்லாருடைய மனசையுமே அப்படி உருக்குலைய வச்சிருச்சு. நம்ம இங்கே இந்த நிமிஷம் இந்த வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவங்க தான். சுமார் 20 வருஷத்துக்கு முதல்ல உடம்பு முழுக்க அலுமினிய பெயிண்ட் பூசி விக்ரம் படத்துல வர விக்ரம் பாடலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சவர் தான் நடிகர் ரோபோ சங்கர். இந்த மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகுதான் அவருக்கு ரோபோ சங்கர் அப்படின்ற ஒரு பெயரே கிடைத்திருந்தது. அதுக்கு பிறகு சின்ன திரையில இருந்து படிப்படியாக முன்னேறி ரசிகர்களை அவருடைய நகைச்சுவையால் ரசிக்க வைத்து அதுக்கு பிறகு திரைப்படங்கள்ல நடிச்சு அதுலயும் ஏராளமான ரசிகர்களை சம்பாதிச்சவர் தான் நடிகர் ரோபோ சங்கர். அடிப்படையிலிருந்தே இவருடைய வளர்ச்சி, இவருடைய வாழ்க்கை எல்லா ரசிகர்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. இந்த நிலையில தற்போது ரோபோ சங்கர் அவர்களுடைய மரணம் அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம திரையுலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. கல்லீரல் பிரச்சனையால பாதிக்கப்பட்ட ரோபோ சங்கர் அவருடைய 46வது வயதுல நேற்றைய தினம் உயிரிழந்திருந்தார். எனவே அவர் உயிரிழக்கிறதுக்கு முதல்ல வெளியிட்ட காணொளி ஒன்று தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது. அப்பேற்பட்ட எல்லை சாமிகள் எல்லாருமே இப்படி ஒரு தாக்குதல் இறந்திருக்காங்க அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு, அதே சமயம் கஷ்டமா இருக்கு. பட் இனிமேலும் தமிழக ராணுவ வீரர்கள் எந்த இடத்துலையும் அந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கவே கூட, தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த ராணுவ வீரனும் இனி அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமே நடக்கவே கூடாது. அதுக்கு நாங்கள் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறோம். அது ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், எல்லாருமே ஒன்று சென்று பிரார்த்திக்கிறோம். ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு கடவுள், எங்களை காக்கிற எல்லை சாமி நீங்க தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு என்னால் முடிந்த, நான் ஒரு சாதாரண கலைஞன் தான், என்னால் முடிஞ்ச ஒரு தொகை நம் தமிழக வீரர்களை இழந்து வாடும் அந்த குடும்பத்திற்கு தலா 1 லட்ச ரூபாய் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது மாதிரி எல்லாருமே கொடுத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சதை, அவங்க சந்தோஷமா இருந்தால் நம்ம லைஃப்லாம் சந்தோஷமா இருக்கும். அது என்னால் முடிஞ்சது நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். சல்யூட், அந்த ஃபேமிலிக்கே சல்யூட்.